அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன் என்ற ஒரு பாடல் எல்லாம் சேர்ந்து நம்ம பாடுவோம். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன், ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன், ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் முந்தன் நினைவா நிரம்ப வேண்டும், இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும், என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும், என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும், ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரேசு ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் உங்களுடைய திருமுகத்தை தேடி வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவருடைய நீதியின் சூரியன் உதிக்கிற நாட்கள் உண்டாகும். அவருடைய ஸ்தோத்திரம் எல்லா காரியங்களையும் நம்மை செம்மையாய் செய்து முடிக்க அவர் பாத்திரராக இருக்கிறார். அல்லேலூயா. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டேன். எல்லாம் உற்சாகமாக நல்ல கரங்களை தட்டி நம்ம இந்த நாட்களில் அவரை உயர்த்தி நம்ம பாடும் பொழுது சகலவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே, கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே, உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. உம்மை நம்பி மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ, மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ, உரிமையை எனக்கு தந்தீர். உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி ஒருபோதும் கைவிட மாட்டேன். அல்லேலூயா. எல்லாம் எழுப்பி நிற்போம். அடுத்த ஒரு மணி நேரம் உண்மையும் உத்தமமாய் நம்ம ஆராதிக்க போகிறோம்.
ஏதோ வந்தோம் ஏதோ இல்லை. 2026 எனக்கு ஒரு ஜெயத்தை நீங்கள் கட்டளிட்டே ஆகணும்னு சொல்ல போகிறோம். அல்லேலூயா. அவர்கிட்ட நம்ம இப்போ விண்ணப்பத்தை செய்ய போகிறோம், துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். அவருடைய செட்டை நிழலிலிருந்து நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் கர்த்தர் தர வல்லமை உள்ளவர். இந்த காலை வேளையில் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். எத்தனை தடைகள் வந்தாலும் வாயை விரிவாக தர நன்மையால் நிரப்புவேன். அல்லேலூயா. இந்த நேரத்தில் எல்லாரும் யாரும் அசதியாக இல்லாமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் இந்த நேரத்தில் ஆராதிக்க போகிறோம். நான் ஜபத்தோடு இந்த ஆராதனை நடத்த போகிறோம். ஒன்லி பாடல் மட்டும் கிடையாது, ஒரு 5 டைட்டில் நம்ம படிக்க போகிறோம். அது 5மே இன்றைக்கி அறிக்கை செய்ய போகிறோம். அந்த அறிக்கை செய்து அதை கர்த்தர் நமக்காக செய்து முடிக்கிற நாட்களுக்குள்ளாய் உங்களை என்னை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் எல்லாம் உற்சாகமாக தூக்க கலக்கத்திலேருந்து வெளியில் வந்துடுவோம். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் நீதி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். துதியை இன்னும் முளைக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் எல்லாம் உற்சாகத்தோடு நம்ம என்ன பண்ண போகிறோமோ அடுத்த 1 மணி நேரம் அவருடைய சமூகத்தில் அவருக்காய் நேரத்தை செலவிட நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபஸ்ட்டு அறிக்கை நான் சொல்லும்பொழுது என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஸ்க்ரீனில் போடுவாங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். கர்த்தர் இது எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சேர்ந்து சொல்லும். கர்த்தாவே, தவறான முடிவுகள் எடுக்காமல் என்னை வழி நடத்தும். 2026 கர்த்தாவே, தவறான முடிவுகள் எடுக்காமல் என்னை வழி நடத்தும். அல்லேலூயா. நம்முடைய லைஃப்பில் நிறைய டிசிஷன் நம்ம எடுக்கிற தவறான முடிவுகள்னால ரிசல்ட்டும் தப்பாக தான் போகுது. அல்லேலூயா. இன்றைக்கி அறிக்கை செய்ய போகிறோம் இன்னும் உற்சாகமாய். கர்த்தாவே, தவறான முடிவுகள் எடுக்காமல் என்னை வழி நடத்தும். அப்போ என்னென்னா நல்ல முடிவுகளை மட்டும்தான் எடுப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் இனிமேல் எடுக்கிற எல்லா டிசிஷனும் யார் மூலயமா இருக்கும்? கர்த்தர் மூலயமா இருக்கும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் 143:10 சொல்கிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழிகளிலே நடத்துவீராக. அல்லேலூயா. நம்ம எடுக்கிற எல்லா டிசிஷன் இதுவரைக்கும் எடுத்த டிசிஷனை விட்டுருங்க. இனிமேல் எடுக்க போகிற டிசிஷன் எல்லாம் உமக்கு செம்மையான வழிகளாக இருக்கணும் ராஜா. அல்லேலூயா. எந்த தவறான முடிவுகளும் என் வாழ்க்கையில் மாம்சத்துக்கு ஏதுவான எந்த முடிவுகளும் எடுக்கவே கூடாது. அல்லேலூயா. 32:8 சொல்கிறான், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற தெய்வமாய். அல்லேலூயா. அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவரா இந்த வருடம் முழுவதும் இருப்பார். முதலாவது ஜெப குறிப்பு, எந்த தவறான முடிவும் எடுக்காமல் என்னை செம்மையான வழியில் நடத்துங்கப்பா. நம்ம லைஃப்பில் நிறைய விஷயத்தில் நம்ம மாம்சமாய் சில முடிவுகள் எடுக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார் அவருடைய முடிவுகளாக இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழிகளிலே நடத்துவீராக. வாயத்தந்து சொல்ல, உம்முடைய நல்ல ஆவி, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழிகளில் நடத்தி செல்லட்டும். என் முடிவுகள் அல்ல, உம்முடைய முடிவுகளே இறுதியான முடிவுகளாக இருக்கணும். உம்முடைய பிளான் எக்ஸிக்யூட் ஆகணும். என்னை தவறான முடிவுகளை எடுக்க என்னை வழி நடத்தாதீங்கப்பா. அல்லேலூயா. நல்ல மனசில் பதிய வச்சுங்க. கர்த்தாவே, தவறான முடிவுகள் எடுக்காமல் என்னை வழி நடத்துங்க. நம்முடைய ஜீவனில் இனிமேல் நம்முடைய 2026 மட்டும் இல்லை, அவருடைய வருகை மட்டும் எந்த பிளான் பண்ணாலும் யார் பாதத்தில் வைத்திடணும்? அவருடைய பாதத்தில் வைத்திடணும். அல்லேலூயா. இனிமேல் நம்ம எடுக்கிற முடிவுலாம் சக்ஸஸாக மாறும். அல்லேலூயா. நம்ம கண் பார்வையில் பார்க்குற எல்லா முடிவுகள் நம்ம மாம்சமாக அல்ல. என்ன சொல்லணும்? உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழிகளில் நடத்தணும். என் வழிகளை அறிந்திருக்கிற தெய்வன் நீர் அல்லவோ. இது வரைக்கும் நம்ம நிறைய முடிவுகள் எடுத்தோம், எக்ஸிக்யூட் பண்ணோம், நிறைய ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏன்னா அவருடைய முடிவுகளாக அல்ல. அல்லேலூயா. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழிகளில் நடத்துவீராக. அல்லேலூயா. எல்லா முடிவுகள் யார் கையிலேருந்து வரணும்? கர்த்தருடைய கரத்திலிருந்து. எந்தெந்த பிளான்லாம் வைத்திருக்கிறீங்களோ அப்பா பாதத்தில் அமர்ந்துருங்க. அல்லேலூயா. அவர் கொடுக்குற முடிவு செம்மையான முடிவுகளாக இருக்கும். அவருடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும்.
அவருடைய முடிவு ஆரோக்கியமான முடிவாக இருக்கும். நான் விசுவாசிக்கிற நிறைய முடிவுகள் 2026 நம்ம எடுத்த முடிவுகள் எல்லாம் தோற்று போனது. எத்தனை பேர் உணர முடியும்? நிறைய முடிவுகள் தோற்று போனது. இன்றைக்கு சொல்லுகிறோம், எந்த தவறான முடிவும் நான் எடுக்கக்கூடாது, நீங்கள் வழி நடத்துங்கப்பா. உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழிகளிலே நடத்தி செல்லுவீராக. அனைத்தையும் செய்து முடிக்கும். எல்லா கரங்களை தட்டி, ஒரு நாளும் தடைப்படாதையா, அனைத்தையும் செய்து முடிக்கும். எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் முடிவெடுத்தால் யார் தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார் தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. எப்படியும் உமக்கே ஆராதனை. எல்லா கரங்களை தட்டி, என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீ நினைத்தது ஒரு நாளும் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. காயப்படுத்தி கட்டு போடும் நண்பரே. என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. என்னை அடித்தாலும் அன்பரே உமக்கே ஆராதனை. ஷதரதலரபா. நாங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் உம்முடைய முடிவாக இருக்கட்டும்ப்பா. எந்த தவறான முடிவும் எங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடாது. இருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அல்லேலூயா. எந்த தவறான முடிவும் எடுக்காமல் என்னை வழி நடத்துங்க. இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் நமக்கு ஐடியா கொடுப்பாங்க, தவறான முடிவுகளில் போகும். அல்லேலூயா. ஆனால் அவர் வழி நடத்தினா அது நல்ல வழியில் தான் இருக்கும். அல்லேலூயா. ரெண்டாவது காரியங்களை சொல்கிறேன். நல்ல மனதில் இறுக்கமாக வைத்திருங்க. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னை துன்பப்படுத்துவர்களோடு எதிர்த்து நிற்பீராக. நல்லா சவுண்டாக 3 வாட்டி சொல்லுங்கள். சாத்தான் இந்த நேரத்தில் வெட்கப்படணும். அல்லேலூயா. கர்த்தாவே, என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னை துன்பப்படுத்துவர்களோடு எதிர்த்து நிற்பீராக. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னை துன்பப்படுத்துவர்களோடு எதிர்த்து நிற்பீராக. அல்லேலூயா. இனிமேல் நம்ம போராட தேவையில்லை, நம்ம வழக்காட தேவையில்லை. யார் வழக்காட போகிறார்? கர்த்தர் வழக்காட. உங்களை இதுவரைக்கும் குத்தி 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 துன்புறுத்தினவங்களை கர்த்தரை எதிர்த்து நிற்பார். அல்லேலூயா. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னை துன்பப்படுத்துவர்களோடு எதிர்த்து நிற்பீராக. அல்லேலூயா. சங்கீதக்காரன் 35:1-3 சொல்கிறான், கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னை துன்பப்படுத்துவர்களோடு எதிர்த்து நின்றுன்னு வரும். அல்லேலூயா. அதே சங்கீதம் 35:5 சொல்கிறான், அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக, கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவாராக. அல்லேலூயா. இது வரைக்கும் துரத்த முடியலன்னா இன்றைக்கி சொல்லுங்கள், அவர் துரத்துவார். அல்லேலூயா. காற்றுக்கு முன்னாடி பதரை கொட்டினா என்ன ஆகும்? பறந்து போயிடும். அல்லேலூயா. உங்களோடு வழக்காடுகிறவர்கள், உங்களோடு துன்பம் செய்கிறவர்கள் இன்றைக்கு அவர் பாதத்தில் கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. நான் வழக்காட மாட்டேன், நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் எதிர்த்து நிற்பீங்கப்பா.
அல்லேலூயா. அதனால தான் அந்த 35:5 சொல்கிறான், அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் அவர்கள், கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. ஏசாயா 49:25 வாசிக்கிறோம், உன்னோடு வழக்காடுகளோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. நானே வழக்காடுவேன். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நானே வழக்காடுவேன். எரேமியா 17:18 வாசிக்கிறோம், நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக, நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எரேமியா தீர்க்கதரிசி மக்களை பார்த்து சொல்கிறாரு, நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக, நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக. அல்லேலூயா. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்து நிற்போர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன, ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து போனதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன்னீர் தாங்குகிறீ, என்னை கல்லாட விடமாட்டீ. தகப்பன்னீர் தாங்குகிறீ, என்னை தள்ளாட. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. எல்லா கரங்களை தட்டி. செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீர். எல்லா கரங்களை தட்டி. என்னோடு வழக்காடினவர்களோடு நீங்கள் வழக்காடுங்கப்பா. என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மத்தியில் நீங்கள் எதிர்த்து நில்லுங்க. நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லாம் சொல்லுங்க. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, செய்பவர் நீரே. அல்லேலூயா. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னை துன்பப்படுத்துவர்களோடு எதிர்த்து நிற்பீராக, எதிர்த்து நிற்பீராக. அல்லேலூயா. இன்றிலிருந்து நான் வழக்காட மாட்டேன், நான் போராட மாட்டேன். எனக்காய் கர்த்தர் யுத்தங்களை செய்வார், எனக்காய் ஜெயத்தை தருவார். என் மக்களுக்காய் ஜெயத்தை தருகிற தேவன். எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் திக்கணைகள், எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் திக்கணைகள், எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டும். எல்லாம் சொல்லுங்க. உடல் சோர்வு அசதிகள் உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே. எல்லா கரங்களை தட்டி. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே ஷதரதலரகதலரவம் நடத்தி செல்லுமையா. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? கர்த்தாவே, தவறான முடிவுகள் எடுக்காமல் என்னை வழி நடத்துங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தாவே, நீரின் வழக்காளிகளோடு வழக்காடி என்னை துன்பப்படுத்துவர்களோடு எதிர்த்து நிற்பீராக. அல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தாவே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தாரும். யார் தரப்போகிறா? இப்போ அவர் தரப்போகிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நல்ல பலனை தாங்க. நல்ல சவுண்டாக சொல்லுங்க. கர்த்தாவே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தாங்க. 2024 எனக்கு பலன் உண்டாவதாக.
அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற பலன் அல்ல, ஐஸ்வர்யம் யார்கிட்டேருந்து வரும்னா அவர்கிட்டேருந்து தான் வரும். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிற நாட்கள். அல்லேலூயா. உபாகமம் 8:18 வாசிக்கிறோம், அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்க பலனை உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலன் யார்கிட்டேருந்து வருது? கர்த்தர்கிடத்திலிருந்து வருது. 2026 ஒரு வேளை நிறைய இடத்துல பலன் குன்றி போயிருக்கலாம். இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம், அப்பா என் களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பணும். அல்லேலூயா. நீங்கள் பலனாக இருந்தால் தான் அதை நிரப்ப முடியும். என் சரீரத்தில் நல்ல பலன் உண்டாகட்டும்ப்பா. எந்த வேலை செய்கிறோன்னு முக்கியமல்ல, கர்த்தர் நல்ல பலனை தருவார். அல்லேலூயா. பிரசங்கி 5:19 வாசிக்கிறோம், தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பதே தேவனுடைய அனுக்கிரகம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தாரோம், பலனை தாரோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா, என்னை பலப்படுத்துகிற எனக்கு பலன் உண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் ரம்மியமாயிருக்கின்றேன். பட்டினியாக இருந்தாலும் பரிபூரணம் அடைந்தாலும் தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்க. எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி போதிக்கப்பட்டே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. எல்லாம் உற்சாகமாக சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே பலன் உண்டு. இப்போ சொல்லுவோம், கர்த்தாவே கர்த்தாவே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தாங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தாங்க. நல்ல சவுண்டாக, கர்த்தாவே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை நீங்கள் தாங்கப்பா. அல்லேலூயா. அவர் நல்ல பலனை தருவார், நல்ல சுகத்தை தருவார், நல்ல ஞானத்தை தருவார். அடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். வேலையில் குழப்பத்தை பண்ணுறவங்களாம் கர்த்தர் தூக்கி போட்டுருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் போய் சண்டை போட தேவையில்ல, அவரே சண்டை போட்டு அவரே நிறுத்திடுவாருங்க. உங்கள் பாதையில் யார் நிற்கிறாங்களோ கர்த்தர் தாமே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன்னா எல்லாமே உள்ளே வந்துடும். எத்தனை பேர் இடையூறு பண்ணாலும் எல்லாரையும் பிடுங்கி போடுகிற நாட்கள். உன்னுடைய ஐஸ்வர்யத்தை கையில் தர வரைக்கும் அவர் தூங்காமல் உறங்காமல் உனக்காய் எனக்காய் போராடுகிற தெய்வமாக இருக்கிறவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு. எல்லா கரங்களை தட்டி இயேசு பயப்பட மாட்டேன். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன். எல்லா கரங்களை தட்டி பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு இருப்பதனால் என்னோடு பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், என்னோடு இருப்பதனால். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நாங்கள் சொன்னோம், கர்த்தாவே
தவறான முடிவுகள் எடுக்காமல் என்னை வழி நடத்துங்க. ரெண்டாவது, கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னை துன்பப்படுத்துவர்களோடு எடுத்து நிற்பீராக. மூன்றாவது, கர்த்தாவே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்க பலனை தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தோடு கலந்து போக போகிறோம். கர்த்தர் ஜெயத்தை தர போகிறாரு. தோல்விகள் எல்லாம் நீங்க போகுது. அவர் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அதிகாலையில் தூக்கத்தை கலைச்சி என் முகத்தை தேடின உனக்கு உன்னுடைய முகத்தில் பிரகாசத்தை ஒளிக்க பண்ண செய்கிற தேவன் தாமே உங்களோடு என்னோடு அசைவாடி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நான்காவது, கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாதேயும். இது வரைக்கும் நம்ம மேலே ஏறி தாளம் போட்டவங்களாம் இனிமேல் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் கும்மி அடித்தவங்களாம் இனிமேல் இருக்க மாட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. சத்துரு வாசல் வழியிலே உள்ளே வர பார்ப்பான். நம்மளை நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்கலாம். நீங்கள் உருப்படாமல் போயிடுவீங்க, உன் குடும்பம்லாம் மேலே வராது அப்படின்னு சொன்ன மகிழ்ந்து இருந்தவங்கெல்லாம் கர்த்தரை இனிமேல் விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் விட மாட்டார். உங்கள் குடும்பத்தை காப்பாற்றி தண்ணீர் ஊற்றி பூச்செடி பூத்து குலுங்குற வரைக்கும் அவர் கூடவே இருப்பார். அல்லேலூயா. சொல்லுவோம், கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாதையும். சங்கீதக்காரன் 30:1 சொல்கிறான், கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாத, நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் உம்மை போற்றுவேன். அதே சங்கீதம் 25:2 சொல்கிறான், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாதே. நம்ம தலையில் உட்காந்து டான்ஸ் ஆனவங்களாம் இனிமேல் இருக்க மாட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணவங்களாம் கர்த்தர் தூக்கி போட்டுருவார். யார் யாரெல்லாம் இவ்வளோ நாள் மகிழ்ந்து கொண்டு இருந்தார்களோ கர்த்தர் அவங்களெல்லாம் தூர போட்டுருவார். அல்லேலூயா. சத்துரு வரும்போது எதிராய் கொடி பிடிப்பே. சத்துரு வரும்போது எதிராய் எக்காலம் மோதுகிறோம். எல்லாம் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி எதிரியை வென்று விட்டோ, நாங்கள் எதிரியை வென்று விட்டோ. பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே. எல்லாத்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாதேயும். சிரித்தவன்லாம் இனிமேல் பார்த்து பயப்படுவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை பார்த்து சிரித்தவன்லாம் பயப்படுவான். என் குடும்பத்தை பார்த்து சிரித்தவன்லாம் பயப்படுவான். ஊழியத்தை பார்த்து சிரித்தவன்லாம் கர்த்தரை பயப்பட செய்கிற நாட்கள். அல்லேலூயா. நான் பயப்பட மாட்டேன், எனக்கா யுத்தம் செய்கிறவர். அல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். எல்லா கரங்களை தட்டி போற்றி துதித்து பாடி போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். சத்திரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தர் நாம் தாவீதின் தேவன் நமக்கே. சத்திரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தர் தான் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். எல்லா கரங்களை தண்டி சொல்லுவோம். சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே அவர் நல்லவர் என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். இயேசுவை போற்றி அல்லேலூயா என்றார் பறிப்போம். இயேசுவை போற்றி அல்லேலூயா என்றார் பறிப்போம்.
என்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவம் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி ஓ மிசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. சங்கீதம் 13:4 அவனை மேற்கொண்டேன் என்று என் பகஞ்சன் சொல்லாதபடிக்கு. இனிமேல் யாரும் உங்களை பற்றி சொல்லக்கூடாது. இவங்களை காலி பண்ணிட்டேன், இந்த குடும்பத்தை காலி பண்ணிட்டேன், இவங்களை சீர்குலைச்சிட்டேன் என்று பகஞ்சன் சொல்லாதபடிக்கு, நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் என்னை நீங்கள் நிலை நிறுத்துங்கப்பா. அல்லேலூயா, என்னை நிலை நிறுத்துங்க. இப்போ சொல்லுங்கள், கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாதேயும். கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாதேயோ. கரங்களை தட்டி அவர் மகிமைப்படுத்தும். அப்பா, நீர் கொடுத்த எல்லா விசுவாசத்தின் வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதிகாலையில் உம்முடைய முகத்தை தேடி நாங்கள் பிரகாசமடைய வந்திருக்கிறோம்ப்பா. கடைசியான கர்த்தாவே என் குறைவுகளை நிறைவாய் மாற்றும். கர்த்தாவே என் குறைவுகளை நிறைவாய் மாற்றும். கர்த்தாவே என் குறைவுகளை நிறைவாய் மாற்றுங்க. அல்லேலூயா. யோவான் 16:24 எடுத்து வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. யோவான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தாவே என் குறைவுகளை நிறைவாய் மாற்றுங்க. எங்கெங்கெல்லாம் காலி ஜாடி இருக்கோ இன்றைக்கி அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சேலஞ்ச் பண்ணுறேங்க, களஞ்சியங்களை அவர் நிரப்புவார், களஞ்சியங்களை நிரப்புவார். எந்த மனுஷனை நம்பி நீங்கள் ஏமாறாதீங்க. ஏசப்பாவால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. காலியான கர்ஜாட்டையில் முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அல்லேலூயா. இதுவரை ருசிக்காத ரசத்தை கர்த்தர் கொடுப்பார். இதுவரை பார்க்காத காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடத்துவார். களஞ்சியங்கள் நிரப்பப்படும், பசங்களுக்கு வேலை கிடைக்கும், திருமணங்கள் ஆகும், குழந்தைகளை பெறுவாங்க. கர்த்தர் சௌக்கியத்தோடு ஆரோக்கியத்தோடு எந்தெந்த குறைவுகள் இருந்தோ நிறைவாய் மாற்ற எல்லா கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். அப்பா என் குறைவுகளை நிறைவாய் மாற்றுங்க. கர்த்தாவே என் குறைவுகளை நிறைவாய் மாற்றுங்க. கர்த்தாவே என் குறைவுகளை நிறைவாய் மாற்றுங்க. கர்த்தாவே என் ஜனத்தின் குறைவுகளை நிறைவாய் மாற்றுங்க. கர்த்தாவே எங்கள் சபையில் இருக்கிற ஜனங்களின் குறைவுகளை நிறைவாய் மாற்றுங்க. ஷதரதலரதலரபா. இது வரைக்கும் நம்பிக்கை இல்லாமல் நிறைய விஷயத்தை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்பிக்கையோடு கேட்போம். அல்லேலூயா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று கூட இல்லைப்பா. என்னை படைத்தவர் நீர், என்னை தெரிந்து கொண்டவர் நீர், என்னை அழைத்தவர் நீர். நீங்கள் தான் நடத்தணும். அல்லேலூயா. சில விஷயங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது அப்பா எனக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் வாழ்க்கையில் நிறைய சாட்சிகளை நான் சொல்ல முடியும். நான் இந்த ஊரில் காரில் தான் போகணுன்னு ஆசைப்பட்ட நாட்களும் உண்டு, அழுத நாட்கள் உண்டு. ஆனால் அப்பா கிட்டே கேட்பேன், எதுனா செய்யுங்கன்னு. கர்த்தர் என்னை அதே மாதிரி செய்தார். இது என் பெருமைக்காகலை, என் அப்பாவால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒன்றுக்கும் உதவாத ஒன்று. எங்கள் அப்பாவுக்கு பெரிய சம்பளம் கிடையாது, அப்போது ஒன்றுமே முடியாது. ஆனால் அவர் பாதத்தில், அவர் நாமத்தினால் எதை கேட்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாகும்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, என்ன இருக்கும் அந்த இடத்துல? சந்தோஷத்தோடு கொடுப்பார். அல்லேலூயா. சமாதானத்தோடு கொடுப்பார், நிறைவாக கொடுப்பார். அந்த வாக்கியத்தை எல்லாரும் சவுண்டாக சொல்ல போகிறோம். அல்லேலூயா. கர்த்தாவே என் குறைவுகளை நிறைவாக மாற்றும். எங்கெங்கெல்லாம் குறைவு இருக்கோ அவர் நிரப்பி அனுப்ப போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை அபிஷேகம் உங்கள்கிட்ட குறைஞ்சி போயிருக்கலாம், பரிசுத்தம் குறைஞ்சி போயிருக்கலாம், உண்மை குறைஞ்சி போயிருக்கலாம், ஆசீர்வாதம் குறைந்து போயிருக்கலாம், பலம் குறைந்து போயிருக்கலாம். இந்த காலை வேளையில் நிறைவாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. நிறைவாய் மாற்றுகிற தேவன் தாமே இந்த காலை வேளையில் உங்களோடு என்னோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் அசைவாடும் பொழுது கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.
கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. எல்லாம் கரங்களை தட்டி. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவ, மகிமையின் ராஜாவ, மகத்துவமானவரே இயேசு மகத்துவமா. புதிய பாடல். புதிய பாடல். பாடி இயேசு ராஜாவை கொண்டாடு. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவ, மகிமையின் ராஜாவ, மகத்துவமானவர் மகத்துவமான. கரங்களை தட்டி. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புது பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அல்லேலூயா. மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. அல்லேலூயா. கோபமோ ஒரு நிமிடம், கிருபையோ நித்தம் நித்தம். அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் குறைவு இருக்கோ உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. உங்கள் வீட்டில் என்ன குறைவு இருக்கோ அவருக்கு முன்னாடி கொண்டு வாங்க. கொண்டு வந்து அப்படியே சொல்லுங்கள், கர்த்தாவே என் குறைவுகளை நிறைவாக மாற்றும். கர்த்தாவே என் குறைவுகளை நிறைவாய் மாற்றுங்கப்பா. நிறைவானவர் நீங்கள் வரும்பொழுது குறைவானது எல்லாம் ஒழிந்து போகும். வாயை திறந்து சொல்லுங்கள், நிறைவானவர் நீங்கள் வரும்பொழுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளை நிறைவாய் மாற்றுங்க. கூப்பிட்ட நாளில் பதில் தருகிற தெய்வமே, கூப்பிட்ட நேரத்தில் எங்களுக்கு குறைவுகளை நிறைவாய் மாற்றினவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி, நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. எல்லாம் கரங்களை உயர்த்தி, நிறைவான ஆவியானவரே எங்கள் ஜனத்தின் மத்தியில் இருக்க குறைவுகள் எல்லாம் மாறட்டும்பா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே ஆவியானவரே நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே
நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே ஆவியானவரே. அல்லேலூயா. கர்த்தாவே என் குறைவுகளை நிறைவாய் மாற்றும். கர்த்தாவே என் குறைவுகளை நிறைவாக மாற்றும். கர்த்தாவே என் குறைவுகளை நிறைவாக மாற்றும். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. எல்லா கரங்களை தட்டி ஏறெடுப்பேன் நன்றி பலி. எல்லா உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனால் எல்லாம் கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து இறையா கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி வந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையாம். ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனால் எல்லாம் என் ஜீவனால் எல்லாம் கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து இந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து குரலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. என் குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரை. எல்லாம் சொல்லுமாம். நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மை எண்ணி முடியாதையாம். ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனால் எல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனால் எல்லாம். எல்லாம் எழுப்பி நின்று ஐந்தையும் அறிக்கை பண்ண போகிறோம். சத்தத்தை உயர்த்தி இந்த 5 காரியம் நம்ம வாழ்க்கையில் நடைபெறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி காலையில் நான் உம்முடைய சமூகத்தை இது வீணாய் போகக்கூடாதுப்பா. எங்கள் மக்கள் இது வீணாய் போகக்கூடாது. இந்த 29வது நாள் இந்த 5 காரியங்கள் பரிபூரணப்படுத்துங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா இந்த 5லேயும் நான் நிலையாக நிற்கணும். இதில் இருக்கிற குறைவுகள் எதுவுமே என்கிட்ட இருக்கக்கூடாது. சாத்தான் வெட்கப்பட்டு போகணும். அல்லேலூயா. 5த்தையும் சத்தமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் ஜெயத்தை உங்கள் பக்கத்திலே வைப்பார். அல்லேலூயா. 1லேருந்து நம்ம வாசிப்போம். கர்த்தாவே தவறான முடிவுகள் எடுக்காமல் என்னை வழி நடத்துங்க. 2வது, கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நில்லுங்க. கர்த்தாவே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்க பலனை தாங்க. கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாதீங்க. கர்த்தாவே என் குறைவுகளை நிறைவாய் மாற்றுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெயம் கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தருடையது. வெற்றியாய் நடத்துவான். இந்த முதலாவது நாள் பங்கு பெற்ற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.